நாமக்கல் அருகே இருவேறு பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் குமாரபாளையம் காவல் நிலையம் முற்றுகையிடப்பட்டதால் பரபரப்பு நிலவி வருகிறது. நாமக்கல் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த மணி என்பவரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மற்றொரு பகுதியில் 3.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வரதராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்தனர். அப்போது குழந்தையின் உறவினர்கள் வரதராஜை தாக்க முயன்ற நிலையில் காவல் ஆய்வாளரும் தாக்குதலுக்கு உள்ளானார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் குழந்தையின் உறவினர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளவர்களை தங்களிடம் ஒப்படைக்க கோரி குமாரபாளையம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். மேலும் பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் மறியலிலும் ஈடுபட்டனர். போன மாசம் இதெல்லாம் நடந்தது, அசால்ட்டா விட்டாங்க. நேத்து ஒரு குழந்தை பண்றீங்க நீங்களும் நேத்து நைட் ஒரு குழந்தைக்கு இன்னும் ஒரு குழந்தைக்கு நேத்து நைட்டு நடந்த குழந்தைக்கு எஃப்ஐஆர் எடுக்கல. இவங்க ஒவ்வொரு டைம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சிவியரா தண்டனை கொண்டு வாங்க, தூக்கு தண்டனை கொண்டு வாங்க. இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சா தூக்கில போட்டாங்கன்னா பாயா வேணும். இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சிறுமியும் குழந்தையும் நலமாக இருப்பதாகவும் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.